என்கொயரி அபவுட் த டார்ச்சர் பை போலீஸ். மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டட் அப்படின்னு எப்போ எழுதுறாரோ அந்த எழுதுனதுக்கு அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவல். இது காவல்துறையோட காவல், அது நீதிமன்ற காவல். ஆனால் ரெண்டுமே கஸ்டடியில் இருந்தான். முதல்ல டாக்டர் போலீஸ் கூட்டு போனாங்களே அந்த டாக்டர் எழுதியிருப்பாங்க, மேஜிஸ்ட்ரேட் எழுதியிருப்பாங்க, ஜெயிலுக்குள்ள வரையில் அவங்களும் என்ட்ரி போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் இவங்க போய் பார்த்துருக்காங்க, அப்பவும் காயம் வந்து அவர் சொல்லியிருப்பார், காயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேட்டியில். அதுக்கப்புறமா அன்னைக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி பார்த்துட்டாங்க. 13ஆம் தேதி காவல்துறை சிறைத்துறை ரெண்டையும் புரிஞ்சுங்க. காவல்துறையோட வேலை ஜெயில் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடுறதோட முடிஞ்சு போச்சு. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சிறைத்துறை தான் அதுக்கு கொடுக்கும். இப்போ இந்த இதில் வந்து சிறைத்துறை தான் இதுக்கு பதில் சொல்லணும். சிறை காவலர்கள் பணியில் இருந்தவங்க அப்போ 3 பேர் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சமீபத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல சிறை மரணம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சபரிவர்மன் மாற்றுத்திறனாளி சிறையிலே வச்சு அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இதுல என்ன உண்மை இருக்கு சார்? அதாவது காவல் மரணங்கள் அப்படிம்பாங்க, கஸ்டோடியல் டெத் அப்படிம்பாங்க. அந்த கஸ்டோடியல் டெத்தில் 2 வகைப்படும். ஒன்று, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா காவல்துறை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி காவல்துறையோட கஸ்டடியில் அவர் இருப்பார். அந்த காவல்துறை அரெஸ்ட் பண்ணி அவரை 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தணும். அப்படி ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர்கிட்ட, அரசு மருத்துவர்கிட்ட ஆஜர்படுத்தி இவருக்கு காயங்கள் இருக்குதா, எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத செக் பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி தான் மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தணும். எந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த வழக்கோட எஃப்ஐஆர், அந்த இதில் வந்து இவர் எப்போ கைது பண்ணாங்க, எப்போ கூப்பிட்டு வந்தாங்க, அவரை விசாரிக்கையில் என்ன சொன்னார், இந்த வழக்கு என்ன கைப்பற்றப்பட்டிருக்கு, அந்த செக்ஷனில் என்ன மேடவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும், அவரை எப்போ கைது பண்ணி கூப்பிட்டு வந்தோம், இப்போ உங்கள்கிட்ட ஆஜர்படுத்துகிறோம், அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி டாக்டர்கிட்ட காட்டி அந்த சர்டிஃபிகேட்டோட சேர்ந்து அவரை ஆஜர்படுத்துவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை அவரை விசாரிப்பார். என்னப்பா உன் பேர் என்ன சமாச்சாரம்னு கேட்டு, இது மாதிரி இந்த வழக்கில் நீ சம்மந்தப்பட்டிருக்க, அதுக்காக காவல்துறை ஒன்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு இன்னொன்று கேட்பாங்க, காவல்துறை உங்களை கைது பண்ணது இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி பண்ணதாக சொல்கிறாங்க, அப்போ இருந்து இது வரைக்கும் ஒன்றா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதுவும் கஷ்டப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்பார். அவர் இல்லை அப்படின்னு சொன்னார். இல்லை ஆமான்னு சொன்னார்னா, எப்போ பண்ணாங்க, அடித்தாங்க உதைச்சாங்கன்னா, சரி அடித்தாங்க, யார் அடித்தா, எப்போ அடித்தா, எதால் அடித்தா, காயம் இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. காயம் இருக்குன்னா காயத்தை காட்ட சொல்லுவாங்க. காயம் ஜாஸ்தி இருந்தால் அவரே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுடுவார் இது பண்ணி. இல்லை அப்படின்னா, காயங்கள் இல்லை அப்படின்னா அவர் வந்து ரிமாண்ட் பண்ணி வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த வாரண்ட் எடுத்துகிட்டு போய் அவரை ஜெயிலில் கொண்டு ஆஜர்படுத்துவாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரை ஆஸ்பத்திரிக்கும் அனுப்ப சொல்லலாம். அவரோட உத்தரவு போட்டு அந்த போலீஸ்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது மாதிரி அனுப்பணும். அவரோட அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் அவர் மேலே கைப்பட எழுதுவார், இது மாதிரி அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ்டு பிஃபோர் மீ என்ன டைம்னு போட்டு எந்த டேட்னு போட்டு என்கொயரி அபவுட் த டார்ச்சர் பை போலீஸ் அப்படின்னு கேட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதுவார். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அவரை வந்து ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ரிமாண்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க வாரண்ட் கொடுத்துட்றாங்க. வாரண்டோடு அவரை எடுத்துகிட்டு போய் போலீஸார் தான் எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் விடுவாங்க. ஜெயிலில் விடுறப்போ ஜெயிலையும் அங்கே செக்அப் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை அறுத்து அவர் காயங்கள் எதாவது இருக்கா, ஏதாவது பொருள் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லி அவர் உட்காந்து எதிர்க்க சொல்லி செக்அப் பண்ணி காயங்கள் இருந்தால் காயங்கள்லாம் நோட் பண்ணி, காயங்கள் அதிகமாக இருந்தால் அங்கே வந்து அட்மிஷன் எடுக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் எடுத்ததுக்கப்புறம் அது என்ன இருக்குன்னா, சிறு காயங்கள் தான் இருக்குது அப்படின்னா அங்கே அது எடுத்துக்குவாங்க. இல்லை எழுதிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்குவாங்க. அதிக காயங்கள் இருந்து பெரிய காயங்கள் இருந்தால் நிச்சயம் எடுக்க மாட்டாங்க. காயங்கள் இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்குவாங்க. அப்புறம் எப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டு அதுக்கு வாரண்ட் எழுதுகிறாரோ அது வரைக்கும் அது வந்து போலீஸ் கஸ்டடி. இப்போ இந்த சபரிவர்மன் இருங்க சொல்லிடுறேன். போலீஸ் கஸ்டடி. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் எழுதி ஜெயிலில் கொண்டு விட்டதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி. மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டட் அப்படின்னு எப்போ எழுதுகிறாரோ அந்த எழுதுனதுக்கு அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவல். இது காவல்துறையோட காவல், அது நீதிமன்ற காவல். ஆனால் ரெண்டுமே கஸ்டோடியல் டெத் தான். அந்த கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா என்ன நடக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்புறம் பேசுவோம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ அவரை வந்து இந்த கேஸை பொறுத்தவரை
இவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி அவர் ஜெயிலில் இருக்கிறார். எங்கே? மாவட்ட ஜெயில், நாகர்கோவில் இருக்கக்கூடிய மாவட்ட ஜெயிலில் இருக்கார். அந்த ஜெயிலில் அவர் இருக்கிறப்போ அவர் ஒய்ஃப் கூட போய் பார்த்தா சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் 10ஆம் தேதி போய், வியாழக்கிழமை ரிமாண்டு நைட் ஆகியிருக்காரு. 10ஆம் தேதி போய் ஒய்ஃப் பார்த்துருக்காங்க. அவருக்கு காயங்கள் இல்லை. காயங்கள் இருந்தால் அங்கே என்ட்ரி போட்டிருப்பாங்க. முதல்ல டாக்டர் போலீஸு கூட்டு போனாங்களே அந்த டாக்டர் எழுதியிருப்பாங்க, மேஜிஸ்ட்ரேட் எழுதியிருப்பாங்க, ஜெயிலுக்குள்ள வரையில் அவங்களும் என்ட்ரி போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் இவங்க போய் பார்த்துருக்காங்க. அப்பவும் காயம் இருந்தால் அவர் சொல்லியிருப்பார், காயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேட்டியில். அதுக்கப்புறமா அன்னைக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி பார்த்துட்டாங்க. 13ஆம் தேதி காலையில் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அப்படி வாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்தாகவும், அதன் பேரில் இவங்க போனப்போ அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆசாரிப்பள்ளத்தில் இருக்க கவர்மெண்ட் ஜிஹெச், கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காகவும் தகவல் கிடச்சி அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அவர் இறந்து போயிருக்கார். இறந்து போய் அவரோட பாடியை வந்து மார்ச்சரில் வச்சுட்டாங்க. போய் பாடியை இவங்க பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, பாடியை காட்டலை. அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த கஸ்டோடியல் மரணம் இந்த மாதிரி நடந்ததுன்னா எங்கேருந்து அவர் இறந்து போனார்? இறந்து போனதாக டிக்ளேர் பண்ணப்பட்ட இடம் ஹாஸ்பிட்டல். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது எங்கேருந்து? ஜெயிலில் இருந்து. அந்த ஜெயிலில் யார் இன்சார்ஜோ அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. இவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது சொன்னதுக்கப்புறம், அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத இந்த என்ன நடந்தது, அவரை கொண்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு, அந்த எஃப்ஐஆரை விசாரணை அதிகாரி யாருன்னா மேஜிஸ்ட்ரேட்டு தான், நீதிமன்ற நடுவர் தான் அதை விசாரிக்கணும். நீதிமன்ற நடுவர் வந்து இந்த எஃப்ஐஆர் கையில் வந்த உடனே அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சம்பவம் நடந்த இடத்த போய் பார்ப்பாங்க. அப்போ இருந்த சாட்சிகளை விசாரிப்பாங்க. அந்த இடத்துல எப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த இடத்துல விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வாக்குமூலையும் பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் பாடி எங்கே இருக்கோ அங்கே போவாங்க. அங்கே அதை வந்து இவங்க இறந்து போனான்னு டிக்ளேர் பண்ண டாக்டரையும் அந்த பாடியில் இருக்க காயங்களையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு இன்குவெஸ்ட் பிரேத விசாரணை நடத்துவாங்க. ஒரு 5 இண்டிபெண்ட் விட்னஸ் முன்னால் அந்த பாடியை கடத்தி இவர் எங்கே காயங்கள் இருக்குது, எதனால் இவர் இறந்து போயிருக்கலாம், இந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு அவங்க அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அதுக்கு கையெழுத்து வாங்குவாங்க. அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி இவங்களுக்கு அந்த பிரேத விசாரணை அறிக்கை தயார் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை, போஸ்ட்மார்ட்டம். அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ரிக்வசிஷன் அவங்க கொடுப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் தான் கொடுப்பாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குற ரிக்வசிஷனில் இது வந்து கஸ்டடி டெத்தாக இருக்கிறனால 1க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் பண்ணணும், 2வது அதை வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதன்படி 1க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, அதை வீடியோகிராஃப் எடுப்பாங்க. அந்த வீடியோவை இந்த எஃப்ஐஆரையும் அந்த மனித உரிமை ஆணையம் இருக்கு இல்லையா, அதுக்கு உடனே அனுப்பிச்சி வைக்கணும் காவல்துறை. இது வந்து சட்டம். இப்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் யார் பண்ணியிருக்காங்கன்னா தூத்துக்குடி. இது நடந்தது வந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டத்தில் வந்து டாக்டர்கள் வர வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே லோக்கலில் இருக்க டாக்டர் வந்து ஒருவேளை இந்த போலீஸுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, இவங்க சொன்னபடி மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணி அந்த டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடித்து எடுத்ததில் 19 காயங்கள் இருக்குதா சொல்கிறாங்க. இறந்து போன உடம்புல 19 காயங்கள் இருந்ததா சொல்கிறாங்க. அந்த 19 காயங்களும் எப்படி ஏற்பட்டது? 2வது காவல்துறை, சிறைத்துறை 2ஐயும் புரிஞ்சுங்க. காவல்துறையோட வேலை ஜெயில் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடுறதோட முடிஞ்சு போச்சு. ஜெயிலுக்குள்ளே போனப்புறம் சிறைத்துறை தான் அதுக்கு பொறுப்பு. இப்போ இந்த இதில் வந்து சிறைத்துறை தான் இதுக்கு பதில் சொல்லணும். சிறை காவலர்கள் பணியில் இருந்தவங்க அப்போ 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த நைட்டு இன்சார்ஜ் அன்றைக்கி வந்து 12ஆம் தேதி நைட்டு 13ஆம் தேதி காலையில் வரைக்கும் நைட்டு இன்சார்ஜ் ஒருத்தர் வந்திருக்காரு. இன்னும் 2 பேர் டியூட்டியில் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கையில் அங்கே சிசிடிவி இருக்கும், அந்த ஃபுட்டேஜும் பார்த்துருக்காங்க. இந்த செல்லு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஜெயிலில் ஒரு தனியாக ஒருத்தர் அடைக்கக்கூடிய செல் இருக்கும், 2 பேர் அடைக்கக்கூடிய இருக்கும், 4 பேர் அடைக்கக்கூடிய இருக்கும், 10 பேர் அடைக்கக்கூடிய இருக்கும். அன்றைக்கி 20 பேர் இருந்திருக்காங்க. அதில் அவங்கள சிறைவாசிம்பாங்க. அந்த 20 சிறைவாசிகள் அங்கே இருந்திருக்காங்க, இவர் கூட இருந்திருக்காங்க. அதனால அவங்கள விசாரிப்பாங்க. அவங்கள என்ன விசாரித்தாலும் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சிறைத்துறைக்கு சப்போர்ட்டாகவும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா விசாரணை கைதிகள், இதில் விசாரணை கைதிகள் இருக்குது, தண்டனை கைதிகள் இருக்காங்க. தண்டனை சிறைவாசிங்கிறவங்க தண்டனை போட்டு இருக்கிறவங்க,
அவங்கள கான்விக்ட் வார்டர்னு சொல்லி அவங்கள வந்து சிறு சிறு வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க. சிறைச்சாலைக்குள்ளேயும் தனித்தனி பிரிவுகள் இருக்கும். ஆமாம், அதாவது கான்விக்ட் வார்டர்னா அது தனி. இவங்க விசாரணை கைதி, இவங்களுக்கு அந்த வழக்கு முடியலன்னா. இப்போ விசாரணை கைதிகள் தான் இதில் 20 பேர் இருந்திருப்பாங்க. அந்த விசாரணை கைதிகளில் 20 பேரும் தனித்தனியாக கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போது ஒருத்தர்னா ஒருத்தர் என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அதையும் காட்டி கேட்பாங்க. இவங்க தப்பாக மாற்றி சொன்னாங்கன்னா நீ இப்படி சொல்கிறீங்க, இங்கே பாரு இதில் இப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்து இது வரைக்கும் அந்த லோக்கல் போலீஸ் அந்த எஸ்பி திரு ஸ்டாலின் அப்படிங்கிறவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த டியூட்டியில் இருந்த 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து அவங்க 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிப்போர்ட்டின் பேரில் சிறைத்துறை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. 3 பேரையும் கைது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கைது பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணியாச்சா, இன்னும் விசாரணை வச்சுட்ருக்காங்களா? 24 ஹவர்ஸ்க்கு மேலே வைக்க முடியாது. 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள ரிமாண்ட் பண்ணி ஆகணும். அப்படி வேணும்னா மேல் விசாரணைக்கு கஸ்டடி போலீஸ் காவல் எடுத்து தான் அவங்கள விசாரிக்கணும். விசாரித்து மேற்கொண்டு அவங்களுக்கு விசாரணைக்கு தேவைப்படக்கூடிய என்னென்ன விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து கேதர் பண்ணணும். அந்த சாட்சியங்களையும் கேதர் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ எதற்காக இந்த மரணம் நிகழ்த்தப்பட்டது சார்? சபரிவர்மன்கிறவர் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு. அந்த பெட்டி கடையில் 200 கிராம் குட்கா வைத்திருந்ததா காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு வேற, அவர் இறந்து போய் விசாரிக்கிறது வேற. இதில் இந்த ப்ரொசீஜரில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல. அது என்ன விஷயம்னா, இந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க இல்லையா, விசாரித்து அந்த ஒரு அறிக்கை கொடுப்பாங்க 2 மாதத்தில் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. எப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி மூலமாக போகும் கவர்மெண்ட்டுக்கு, உள்துறைக்கு போகும், ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பேரலாக இது லோக்கல் போலீஸ் இல்லையா, சிபிசிஐடி போலீஸோ ஏதோ ஒரு போலீஸு இந்த வழக்கை விசாரித்து அவங்களும் ஒரு பேரல் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டையும் சீர்தூக்கி பார்த்து தான் அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரும். இல்லை தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்கள ப்ராசிக்யூட் பண்ணலாம், கொலை கேஸில் இவங்க வழக்கு நடத்தலாம். இப்போ வேலூர் சாத்தாங்குளம் கேஸ் நடந்தது இல்லையா, அது மாதிரி நடத்தலாம்னு சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஆனால் இப்போ இதை பொறுத்தவரை இவங்க தப்பு நடந்திருக்குன்னு அவங்க விசாரணையில் தெரிஞ்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்தால வந்து மேற்கொண்டும் அரெஸ்ட் பண்ணதுக்கு இவங்களை தவிர வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இந்த கைதிகள் 20 பேர் இருக்காங்கல்ல சிறைவாசிகள், அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, அப்படி இருந்தால் அவங்களும் வந்து குற்றவாளிகள், அவங்களையும் கைது செய்யப்படணும். அவங்களுக்கு பேர்லையும் இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும். போஸ்ட்மார்ட்டம் சரியிட வந்து இந்த விசாரணை முடித்து அந்த நடவடிக்கை தொடரும். சிசிடிவி ஆதாரம் இருந்த போதிலும் எத்தனை நாட்கள் எடுக்கும் சார் இவங்களை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க? 2 மாதத்தில் அவங்க அறிக்கை கொடுக்கணும். பட் இன்னும் அறிக்கை அவங்க கொடுக்கல. அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே காவல்துறை வந்து இவங்க மேலே தப்பு இருக்குங்கிறத ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா சிசிடிவி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதனால தான் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆதாரம் இருக்கிறப்போ தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சார்ஜ் ஷீட் போடுங்கிறப்போ இவங்க அறிக்கை வேணும், மேஜிஸ்ட்ரேட்டு அவங்களோட விசாரணை அறிக்கை வேணும். அதே மாதிரி காவல்துறையில் இன்னொரு விங்கு மூலமாக விசாரிக்கிறாங்கல்ல, அந்த அறிக்கையும் 2 ஹோம் டிபார்ட்மெண்ட்டு போய் அங்கேருந்து ஒரு ஜீவோ போடணும், இவங்க மாதிரி ப்ராசிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி சார்ஜ் ஷீட். இப்போ அங்க சொல்லப்படுறதுன்னா அவர் வந்து மது போதைக்குல இருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடந்துகிட்டாரு, அதனால வந்து கை வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாமா சார் சிறைக்குள்ள? மது போதைக்கு அடிமையானவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மது கிடைக்காத சமயத்தில் ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க. அந்த மது வேணும், அந்த போதை வேணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அடிக்ட் ஆனவங்க, அதுக்கு ஆல்கஹாலிக் அப்படிம்பாங்க அவங்கள பேரை. அந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்கள, இந்த போதை மறுவாழ்வு மையங்கள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பாருங்கள், அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆக்ரோஷமாகிடுவாங்க. வேணுங்கிறதுக்காக கையில் கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்து அடிப்பாங்க, உடைப்பாங்க, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு இடத்துல போய் முட்டிக்குவாங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இவர் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா, அது யார் சொன்னாங்க, அது உண்மைதானா அப்படிங்கிறது விசாரிக்கணும். அதே மாதிரி அந்த போதையில் இவர் இருந்து போதை கிடைக்காதனால, அந்த போதைக்கு அடிமையாகி இது கிடைக்காதனால இவர் ஆக்ரோஷமாக எங்கேயா இடிச்சுக்கிட்டாரா, முட்டிக்கிட்டாரா, இதை யார் பார்த்தாங்க, இது உண்மைதானா, இல்லை இவங்க சிறை அதிகாரிகள் வந்து அவர் ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டனால இவங்க ஏதாவது அவரை அடக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்களா, இப்படிங்கிறது எல்லாமே சிசிடிவியும் காட்டும், மேஜிஸ்ட்ரேட் விசாரணையிலும் தெரியும். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் உறுதியாக சொல்ல முடியுமே தவிர ஒவ்வொருத்தரும் யூகத்தில் ஒன்று சொல்கிறாங்க, உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் 19 காயங்கள் இருந்தது என்னமோ உண்மை. மண்டை ஓட்டுல வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேயே நிரூபணம் ஆயிடுது இல்லை சார், அது வந்து கஸ்டோடியல். அதாவது நான் 2 விஷயமே சொல்லலாம், யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. அடித்ததுனாலும் ஏற்பட்டுருக்கலாம், நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். இவர் எங்கேயாவது முட்டிக்கிட்டு இருந்தாரா, இவர் அடிக்கப்பட்டாரா,
இல்லை முட்டி இடிச்சுக்கிட்டாரா, வேணும்னு போய் இவர் ஆக்ரோஷமாக இடிச்சுக்கிட்டாரா அப்படிங்கிறத சிசிடிவி காட்டும். அங்கே இருக்கிற சிறைவாசிகள் சொல்லுவாங்க. சிறைவாசிகள் கூட போய் சொல்லலாம், சிசிடிவி போய் சொல்லாது. ஆக இவங்க தவறு செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்க தண்டனை அனுபவித்தே ஆகணும். சிறைத்துறை மேல இப்ப இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கல்ல சார், சாத்தான்குளம் வழக்குல 2026 தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு மரண தண்டனை காவல் அதிகாரிகளுக்கு அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரியான அதிகாரிகள் இந்த மாதிரியான தப்புகள் செய்யணும்ன்ற எண்ணங்கள் தோன்றுது இல்ல சார்? இன்னும் அடிப்படையில மாறலையா? 9 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து அவங்களோட சொத்துக்கள், அவங்களோட சம்பளத்தில் எவ்வளவு மொத்த பணமோ அவ்வளோதையும் இது அபராதமாக கட்ட சொல்லி அவங்களுக்கு பெயிலும் கிடைக்கல, எதுவும் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் யாரும் செய்வாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி செஞ்சுருந்தா நிச்சயமாக கொடூரமான விஷயந்தான். அதில் அவங்கள அந்த கொலை வழக்கில் அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் உண்மை என்னங்கிறத நிச்சயமாக விசாரித்து, சிசிடிவி பொய் சொல்லாது. சிறைவாசிகள் உண்மையை சொல்லலாம், பொய்யும் சொல்லலாம். ஆனால் ரெண்டுக்கும் கோஆர்டினேஷன் இருக்கா? சிசிடிவி கட்டுறத இவங்க சொல்கிறாங்களா? அப்போ கரெக்டாக அதுதான். அப்போ இவங்கள சிலர் மாற்றி சொல்கிறாங்களா, இல்லை இவங்கள சிலர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை சிறை துறையை சேர்ந்த அதிகாரிகள் தவறு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக விசாரணையில் தெரியும். தவறு செஞ்சுருந்தா அவங்க மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா சாத்தாங்குளம், அந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப அதிகார அத்துமீறல் அப்படின்ற வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அது ஒரு தனி கேஸா மாறுமா? இதில் முதல்ல அவர் இறந்து போனதுக்கு 174 எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கஸ்டடியில் இறந்து போனதுனால அது 171 என்னமோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இறந்து போய் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அறிக்கையின் பேரில் செக்ஷனை மாற்றுவாங்க. ஆனால் இப்போது அந்த அறிக்கை அவங்க அதாவது டெம்பரவரியாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. விசாரணையில் அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்களே, எந்த கிரைம் நம்பர் இருந்தோ அதை செக்ஷனை ஆல்டர் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெரியுது. ஆனால் அது தெரியாமல் அதை செய்ய மாட்டாங்க. ஒரு தொடக்க விசாரணையில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கையில் அது இது பண்ணுது. அது உண்மை, அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதுனால தான் செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த குடும்பத்துக்கு வர்மன் மட்டும்தான் ஒரே ஆறுதலா இருந்திருக்காரு. அவங்க மனைவிக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க சார். அதாவது சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அரசு வேலை அவங்களுக்கு கொடுப்பாங்களா சார்? அரசாங்கத்தோட முடியுமா? அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி செய்யலாம். யார் யாருக்கெல்லாமோ கொடுக்குறாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அரசாங்கம் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, கள்ளச்சாராயம் குடித்தது தவறு, கள்ளச்சாராயம் குடித்தவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவங்க குடும்பம் குழந்தைகள் நடுத்தரில் நிற்க இல்லையா, அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுத்துருப்பாங்க. பார்க்கல என்னவா கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். அது மாதிரி கரூர் சம்பவம், அதில் இறந்து போனவங்களுக்கும் உதவி செஞ்சுருக்காங்க. ஏன் அரசு பணிகள் கூட கொடுத்துருக்காங்க, தற்காலிக அரசு பணி கொடுத்துருக்காங்க. அதனால் அது அரசோட முடிவு, அது கொள்கை முடிவு எடுக்கக்கூடியது அரசாங்கம். இந்த மாதிரியான லாக்அப் டெத்துக்கு அரசு என்ன மாதிரியான இன்னும் வேகமான நடவடிக்கை எடுக்கணும் சார்? இது சரியான முறையில் தான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சாத்தாங்குளம் அஜித்குமார் கேஸு, இப்போ இந்த கேஸ்லாம் சரியான முறையில் தான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.